அவளை பிடிச்சிருக்கு. ஆண்டவரே இப்படி ஒரு எண்ணம் வருதுப்பா, அவன் கதை முடிஞ்சா எனக்கு ரொம்ப ஈஸியாயிரும்னு தோணுது. எனக்கு இப்படி எண்ணம் வேண்டாம்ப்பா, கர்த்தர் காப்பாராக. அப்படி உனக்கு சொல்ல முடியலையே தாவீதே. அதனால என்னாச்சு? மகிமை உன்னை அங்கே காக்கவில்லை. நீ இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் பாதுகாப்புக்கான ஏக்கம் உனக்குள்ள இல்லைன்னா தாவீதையே மகிமை ப்ரொடெக்ட் பண்ணல. இதனுடைய விளைவு என்ன? இந்த ஒரு காரியம் தொடர்ந்துட்டே இருந்து, இந்த ஊரியா சங்கதி ஒன்றை தவிர. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில என்னை ஆண்டவரை விட்டீங்க, நானா விட்டேன், உன் ஜெபமே என்னை விடுங்கன்னு தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. எனக்கு மகிமையினால விடுதலை கிடைப்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த விடுதலை என் வாழ்க்கையில தொடர வேண்டும். அடிமை, அதாவது பழைய வாழ்க்கையோடு சேர விரும்பாதவங்க வாழ்க்கையில இந்த மகிமை எப்படி பாதுகாத்தது என்றால், விடுதலை தொடர்ந்தது, வாக்குத்தத்தத்தை நோக்கி செல்லுகிற பயணம் தொடர்ந்தது, தேவ பிரசனம் தொடர்ந்தது, தொடர்பு இருக்குல்ல, அந்த தொடர்ந்தது. இது இந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல. எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சுங்களா, அந்த விடுதலை தொடரணும். நான் இன்னைக்கு வாக்கு தத்தத்தை நோக்கி நிக்கிறேன் இல்லை, அது தொடரணும். இன்னைக்கு நான் தேவ பிரசனத்தை அனுபவித்தேன் இல்லை, அது தொடரணும். இந்த தொடர்கிற அனுபவம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு தேவை. இந்த தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் வரும், அதுல தொடரும்னு ஒரு போடுவான் ஒண்ணு. அது சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கும் தொடர்ந்து ஒரு உலக மனுஷனே ஒரு தொடரும் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் நமக்கு என்ன பிராமிஸ் தந்திருக்கிறார்? உலகத்தின் முடிவு வரையந்த. அப்போ இந்த தொடர்பு நமக்கு, இந்த தொடர் நமக்கு தேவை. அப்படின்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? பாதுகாப்பு. அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், அதனால அவனே தப்பு பண்ணாலும் நான் அவனை விட மாட்டேன், அப்படி கிடையாது. பைபிள் நமக்கு தெளிவாக காட்டுது. அவன் விரும்பலாம். அன்னைக்கு ஏன் சவுல் மேல கை போட விடல? கர்த்தர் காத்தார். இத்தனை பேர் அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க. யூரியா விஷயத்துல யாருமே அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. யோவாப் லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இப்படி பார்க்கிறாரு, ஆனா வேற வழி இல்லை. சொன்னது யாரு தெரியுமா? ராஜா. அதனால செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போப்பா அப்படின்னு. எப்படிங்க, எவ்வளவு ஒரு உண்மையான மனுஷன் இந்த ஊரியா. அந்த லெட்டரை நம்ம ஆட்கள் யார்கிட்டயே கொடுத்திருந்தா வழியிலேயே லெட்டரை பார்த்து உரியான்னு எழுதி தாவீது வெட்டி. இந்த உரியா லெட்டரை படிச்சே பார்க்கல. ஏன்னா தாவீது அதுக்கிடையில உரியாவுக்கு நிறைய ஒயினை ஊற்றி கொடுத்து அப்படியே மறக்க வச்சு, நீ வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போக மாட்டான், அரண்மனை வாசல்லே படுத்திருப்பான். ஏன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? அங்க யுத்தம் நடக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அப்போவாது தாவீது, ஆண்டவரே எவ்வளோ இப்படி ஒரு உண்மை உள்ளவனை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, ஆனா என் மனசு சில காரியத்தை விரும்புறதுனால இவன் அழியணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை. அப்படி ஜெபம் பண்ண வரலையே, ஜெபம் பண்ண வரலையே. ஏன்னா மனசுக்கு பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நம்ம அநேகர் சில காரியத்துக்காக கேட்க மாட்டேங்கிறோம், அதனால போய் மாட்டிகிட்டே இருக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும்னா மகிமை காக்கணும். அப்படித்தானே இருக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், ஏசாயா 58:8, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்போ எனக்கு இந்த பாதுகாப்பு தேவை. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கல்மழையிலிருந்து பாதுகாக்க ஜெபம் பண்றோம், கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்க ஜெபம் பண்றோம், காரிருளிலிருந்தும் தலைப்பிள்ளை சங்காரத்திலிருந்தும் பாதுகாக்க ஜெபம் பண்றோம். எகிப்தோடு சேராதபடி நான் காக்கப்பட வேண்டும் என்று நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பாரப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் ஒருவரை இழந்து போக கூடாது என்பதற்காக அவர் யுத்தம் பண்ணுகிறதே எப்படி தெரியுமா யுத்தம் பண்ண விரும்புகிறார்? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே எத்தனை பேர் ஆண்டவரே இப்படி ஒரு அனுபவம் எனக்கு தேவை. அப்போ ஆண்டவர் எனக்கு முன்பாக செங்கடலை பிளந்து எனக்கு ஒரு பாதையை காட்டுங்கன்னு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஜெபம் பண்ண வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலைக்குள்ள இருக்கிறோம், அவசியமான ஒரு நிலைக்குள்ள இருக்கிறோம். என்ன தெரியுமா? செங்கடலை நீங்க பிளக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாக மதிலை கட்டுவீராக. தாவீது அப்படித்தானங்க ஜெபம் பண்ணுவாரு. சங்கீதம் 51ல தாவீது ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க. 51வது அதிகாரம் 18வது 51வது சங்கீதம், சங்கீதத்தை அதிகாரம் சொல்லக்கூடாது, சாரி, சங்கீதம் 18வது வசனத்துல அந்த வசனத்தை வாசிங்க. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். ஓ எருசலேமின் மதில்களை. அப்ப ஆண்டவர் செய்யணும்னு விரும்புறதெல்லாம் என் லைஃப்ல செய்யணும் அப்படின்னா என்ன தேவை தெரியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அதுதான் ஜெபம் பண்ண போறோம். மதிலை இடிங்கன்னு இன்னைக்கு ஜெபம் பண்றது, மதிலை கட்டுங்கள். ஆண்டவரே அந்த பாதுகாப்பின் மதிலை நீங்க கட்டுங்கப்பா. எப்படிப்பட்ட மதில்பா உனக்கு கட்டணும்? இந்த காம்பவுண்ட் எத்தி சாடி ஓடுற மாதிரி இல்ல. ஆபிரகாம்கிட்ட ஒருத்தன் அழுறான். அழுதுதான் ஆபிரகாமுக்கு மனசு என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்சம் பூமியில இருக்கும் போதே ஒரு தேவ பிள்ளை இரக்கம் உள்ளவனா இருப்பான்னா, பரலோகத்தில் இருக்கும் போது எவ்வளவு இரக்கம் உள்ளவனா இருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் வராதபடிக்கு பிளாக் பண்ணிட்டார். இந்த பொல்லாப்பும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்த உலகத்திலேயே ஒருத்தங்க அழும்போது நமக்கு இரக்கம் வருதுன்னு வைங்கள. இது எதுவுமே இல்லாத இடத்துல என்ன மட்டும்தான் இருக்கும்? இரக்கம், அன்பு மட்டும்தானே இருக்கும். அப்படிப்பட்டவன்ட்ட கீழே இருந்து ஒருத்தன் இப்படி கத்துறான். கத்தும்போது ஆபிரகாம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நினைச்சாலும் முடியாதுப்பா, எனக்கு இப்படி ஒரு மதில் வேணும் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு மதில் வேணும். ஆமே, என் வாழ்க்கையில தேவன் விரும்புறது நடக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் எப்படி இருப்பேன் தெரியுமா? அக்கினி மதிலா இருப்பேன். அவர் அக்கினி மதிலா இருந்துட்டாருன்னு வைங்களேன். அப்படி கீழே படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்க தெரியுமா? சகரியா 2ல, உன்னை தொடுகிறவன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லு. எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கையில கர்த்தர் விரும்புறது நடக்கணும்? கர்த்தர் விரும்புறது நடக்கணும்னா என்ன தேவை தெரியுமா? மதில் தேவை. நெகேமியா ஆமென் அர்த்தசஷ்டா அந்த அரண்மனையில இருக்கும்போது, சூசான் என்னும் அரண்மனையில இருக்கும்போது ஒரு செய்தி ஒருத்தர் கொண்டு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1:3 அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அப்ப உள்ள என்ன நுழைஞ்சிட்டு அப்படின்னா தீங்கு, நிந்தை. ஏன்னா மதில் என்ன ஆயிட்டு தெரியுமா? இடிக்கப்பட்டு விட்டது. அதுதான் தாவீது ஃபீல் பண்றார். என் லைஃப்ல இதுவரை ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் நடந்துட்டு இருந்து, அந்தி சந்தி மத்தியான வேளையில
தியானம் பண்ணி முறையிட்டு இருந்தேன். 7 தடவை ஒரு நாள் துதிச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ நல்லா இருந்தேன். ஏன் இப்படி நுழைஞ்சிட்டு? நேற்று சவுல் விஷயத்தில் காக்கப்பட்ட நான் உரிய விஷயத்தில் காக்கப்படாமல் போக காரணம் என்ன? அன்னைக்கு நான் அதுக்காக ஏங்கினேன், இன்னைக்கு நான் அதை விட்டுட்டேன். அன்னைக்கு அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு இருந்துச்சு, ஆனாலும் நான் ஜெபம் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டேன். நான் ஏங்கி தப்பிட்டேன். இன்னைக்கு நான் இதை விரும்பிட்டேன். அதனால் என்னை காத்த அந்த மகிமை விலகிட்டு, என் மதில் இடிஞ்சிட்டு, தீங்கு உள்ள வந்துட்டு. எப்பவுமே ஒரு பாவம் அடுத்த பாவத்தை நோக்கி கொண்டு போகும். ஒரு பாவம் அடுத்த பாவத்தை நோக்கி கொண்டு போகும். இதுதான் பாவத்தினுடைய ஒரு பெரிய விளைவு, பிசாசினுடைய தந்திரம். நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஒரு பொய் தானேன்னு சொல்லுவீங்க. அடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நீங்கள் அடுத்தடுத்த பொய் சொல்ல வேண்டி வரும். பாருங்கள், ஒரு பாவம். இப்போ பழத்தை பறிச்சிட்டாங்க, மீறிட்டாங்க. இந்த பாவம் அது எங்கே நோக்கி? இந்த பழத்தில் ஆரம்பித்தது கொலையில் முடிஞ்சு. என்ன சொன்ன? இப்போ பழத்தில் ஆரம்பித்தது கொலையில் முடிஞ்சு. தாவீது விஷயத்துல பார்வையில் ஆரம்பித்தது கொலையில முடிஞ்சு. ஆமென். ஒரு அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு அதாவது இது நமக்குள்ள என்ட்ரு ஆகுது, நம்மளை பிடிக்க வருது, நம்மளை திரும்ப பின்னாடி இழுக்குதுன்னு சொல்லும்போது ஒரு தேவ பிள்ளை எதுக்காக ஏங்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். மேகஸ்தம்பம்